என் கரியரில் எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தாங்க நடந்துச்சு. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணேன், பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியராக ஜோகோவில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 months எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் எதிர்பார்க்காதது நடந்துச்சு. நான் ஜாயின் பண்ண கம்பெனிலேருந்து நானே வெளியே வர வேண்டிய சுச்சுவேஷன்ஸ், எனக்கு என்ன நடந்துச்சு, எதுக்கு அது நடந்துச்சு, நான் அதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு ஹே ஹரி. Welcome to my channel. ஜோகோவில் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் எப்படி ஜோகோக்குள்ளே போனேன்ற அந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தேன். காலேஜ் ஜாயின் பண்ணோடனே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ளே போனால் நல்ல க்ரோத் இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி கோடிங் ஸ்டார்ட் பண்ணேன், டிஎஸ்ஏஎஸ் பண்ணேன், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன், ஹேக்கத்தான்ஸ் போனோம். நாங்களும் எங்கள் டீமும் அண்ட் ஹேக்கத்தான்ஸ் ஜெயித்தோம். ஸோ அப்படி ஸ்லோவாக நம்பிக்கை இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளாலையும் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ளே போக முடியும்னு. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஜோகோக்கு ஒரு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு ஆஃப் கேம்பஸ். போனேன், இன்டர்வியூ கிளியர் பண்ணேன் அண்ட் ஆஃபர் லெட்டரும் வந்துச்சு. ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஜோகோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோன்னே ரொம்பவே நானும் எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. எப்பாடா எப்படியோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ளே போயிட்டவங்க. உள்ளே போனோடனே ஃபுல்லாமே கம்ப்ளீட் நியூ என்வாயர்மெண்ட், பீப்புள் புதுசு, கோட் பேஸ் புதுசு. ஸோ லிட்ரலாக வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு அங்கேருந்து என்வாயர்மெண்ட்டை பார்க்கும்போது. பட் ஸ்லோவாக டீம்மேட்ஸ் எல்லாருமே நல்லா பழக ஆரம்பித்தாங்க. மேனேஜர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோட் பேஸ்க்குள்ளே போயிட்டு கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கோட் பண்ண ஆரம்பித்து லிட்ரலாக எப்படி கோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எப்படி யோசிக்கணும், எப்படி ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கோடு எழுதணும்னா இது எவ்வளோக்குள்ள மினிமலிஸ்டிக்காக எழுதணும், மினிமலிஸ்டிக்கை வந்து எப்படி சொல்ல வராங்கன்னா அவங்க எப்படி கான்செப்டை டெப்த்தாக தெரிஞ்சிருக்கோ அவ்வளோக்குள்ள அவங்களால மினிமலிஸ்டிக்காக எழுத முடியுன்றதை வந்து இன்டெரக்டாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஜோகோனா வெறும் கோடிங் மட்டுமே கிடையாதுங்க. அங்கே 3 நேரமே நல்லா சாப்பாடு போடுவாங்க, 24 hours டீ காஃபி உண்டு அண்ட் போயிட்டு வரதுக்கு ஏசி, கேபு, உட்காந்து வேலை பார்க்க ஏசி ரூமு. நல்ல ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் உள்ள வேலை பார்க்குற டீம்மேட்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து லிட்ரலி ஒரு ஜாலியான டைப்பு. எனக்கு எல்லாமே சூப்பராக பாசிட்டிவாக தான் அமைஞ்சிச்சு. உங்களுக்கு இதை பற்றி மட்டுமே ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இதை பற்றி எக்ஸ்க்ளூசிவாகவே ஒரு வீடியோவே போடுறேன். அதுக்கப்புறம் தாங்க லிட்ரலாக வந்து things are not going in my way. என்னால் எதுக்கு ஜோகோவில் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஜாயின் பண்ண முடியலன்னா ஏஐன்ற ஒரு டெக்னாலஜி வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வேகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கிறதுக்காண்டி தேவைப்படுற மேன் பவர் வந்து கம்ப்ளீட்டாகவே குறைஞ்சிருச்சு. இதனால் ஒவ்வொரு டீம்லேயுமே வந்து அவங்கள்ட்ட இருக்கிற வேக்கன்சிஸை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு ஜோகோ மேலேயும் இல்லை, ஏன் மேலேயும் இல்லை. ஒரு ரெவல்யூஷன் நடக்கும் போது கம்பெனி வந்து அதுக்கு அடாப்ட் ஆக தான் செய்வாங்க. ஸோ நம்ம அதை வந்து காம் மைண்டோட அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வேக்கன்சி ஷார்ட்டேஜ்னாலேயே என்னால் வந்து ஜோகோக்குள்ளே ஜாயின் பண்ணதுக்கு முடியலை. ஒரு சாப்டர் முடிஞ்சிட்டுனா அதுக்குன்னு ஸ்டோரி முடிஞ்சிட்டுன்னு அர்த்தமும் கிடையாது. இன்னொரு சாப்டர் வந்து பிகின் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நான் அப்படி என்ன தான் அடுத்தது பண்ணேன்? லிட்ரலாக அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு நான் ஒன்றுமே பண்ணலைங்க. லேப்டாப்பை எடுக்கலை, புக்ஸ் ஓப்பன் பண்ணலை, கோடிங் பண்ணலை, தியரிஸ் படிக்கலை, ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கலை, டிஎஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணலை. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துட்டேன். அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கு போனேன், டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ணேன், நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி பேக் டு நார்மல் ஒரு ஒர்க் லைஃபுக்கு வந்து ஒரு பேபி ஸ்டார்ட் அப்புக்குள்ளே வாலண்டியராக என்ட்ரு பண்ணி அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து ஜோகோவோட பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரு பேபி ஸ்டார்ட் அப்புக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு லிட்ரலி வேறு லெவலில் இருக்குது கம்பெனி. இனிமேல் என் லைஃப்பில் நடக்கிற எல்லா சாப்டர்ஸுமே நம்ம எல்லோரும் சேர்ந்து தாங்க பார்க்க போகிறோம். சக்ஸஸ், ஃபெயிலியர், என்ன டெக்னாலஜி நான் புதுசாக கற்றுட்ருக்கேன், என் லைஃப்பில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் நடக்குது, இது எல்லாமே நான் இனிமேல் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேனல் மூலிமா. ட்ரஸ்ட் மீ, இந்த சேனல் வெறும் படிப்பு சம்மந்தமானது மட்டுமே இருக்காது. நாங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். It is not the end of the story, it is in the beginning of Hey Hari. Welcome to Hey Hari YouTube channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய். என் கரியர் எல்லாமே நான் ஓகே டெவலப்பர் இன்ஜினியராக கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ணேன்.